கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமேன். கண்களை மூடி செபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியிலே வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தினுடைய முதலாம் பகுதியை நாம் வாசித்தோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் நமக்கென்று கொடுக்கிற ஒரு மகிமையான வாக்குத்தத்தம். இந்த மாதத்தில் நீங்கள் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். அல்லேலூயா. கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில் ஒரு வசனத்தை ஒரு செய்தியை நான் கேட்டேன். ஒரு சும்மா ஒரு 2 நிமிஷம் ஷார்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா யூடியூப்பில். அதில் ஒரு ஷார்ட்ஸில் யூடியூப்பில் ஒரு செய்தியை கேட்டேன். அதில் அந்த போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, செங்கடல் பிளந்துச்சு. வேதாகமத்தில் நீங்கள் வாசிச்சிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணத்தில் எகிப்துக்கு பயந்து ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் அங்கே எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பிரயாணத்தை தடை பண்ணும்படி முன்பதாக என்ன இருக்குது? செங்கடல் இருக்குது. பின்னாடி திரும்பி போகலான்னு பார்த்தா பின்னாடி யார் வந்துட்டு இருக்கிறா? எகிப்தினுடைய சேனை. பார்வோனும் அவனுடைய சேனையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு கொலைவெறியோடு பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. நடுவில் இவங்க நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு கலக்கம். ஏன்னா முன்னாடி போனாலும் மரணம், பின்னாடி போனாலும் மரணம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிந்தனை அப்படி தானே இருக்குது. அப்போ முன்னாடி பெரிய செங்கடல். ஏதோ ஒரு ஆறு ஏதோ ஏறினா கூட இறங்கி போயிடலாம். அது என்னது? செங்கடல். செங்கடலை எப்படி கடந்து போக முடியும்? முன்னாடியும் போக முடியாது. சரி, பின்னாடி திரும்பி போகலான்னு பார்த்தா கொலவெறியோடு ஒருத்தன் தேடி நம்மளை துரத்திட்டு வந்துட்டு இருக்கிறான். பார்வோன் சேனை வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். சரித்திரத்திலே நடக்காத ஒரு காரியத்தை நடக்கிறது. செங்கடல் 2ஆக பிளக்கிறது. அல்லேலூயா. அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க வேதாகமத்தில்? அவருடைய நாசியின் சுவாசத்தினால் செங்கடல் 2ஆக பிளந்தது. பாருங்க, நம்மளாம் மூச்சு விடுறோம்ல, அந்த மாதிரி நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு மூச்சு, அவ்வளோதான். அந்த மூச்சினுடைய சுவாசம் அந்த செங்கடலையே 2ஆக பிளந்தது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அவர் இறங்கிலாம் வரல. இறங்கி வந்து ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணணும்னு சொல்லி எதுவுமே பண்ணல. அவர் ஜஸ்ட் என்ன பண்ணார்? மூச்சு விட்டார். சொல்லுங்கள், மூச்சு விட்டார். அந்த மூச்சு தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அது யாருக்கு? அந்த மூச்சு யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் வேதாகமத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த நன்மைகள் எல்லாம் இந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியினால் ஆகும். அல்லேலூயா. அது செங்கடலாக இருந்தாலும் சரி, அவர் அந்த சுவாசத்தினால, அந்த பரிசுத்த ஆவியினால அந்த செங்கடல் 2ஆக பிளந்து எந்த காரியம் உங்களுக்கு தடையாக இருந்துச்சோ அந்த காரியமே உங்களுக்கு வழி விடுகிற சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் பரிபூர்ணமாக வாழ முடியுமா? எல்லா விதத்திலும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களோடு வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா 2 பதில் வரும். ஒரு தரப்பு சொல்லுவாங்க வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பு சொல்லுவாங்க இல்லைங்க, அப்படி வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். அந்த இடத்துல நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதங்களோடு குறைவே இல்லாமல் வாழ முடியுமானா ஒரு கேள்விக்குறி தான். இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் என்ன பண்ணுவான்? பெறுவான்னு சொல்லுது. இப்போ நம்ம எதை நம்புறது? லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக அனுபவித்து கொண்டு இருக்கிற இந்த அனுபவங்களை நம்புவதா, இல்லை வேத வார்த்தை நம்புவதா? வேத வார்த்தை தான் நம்பியாகும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போயிடும். நாம் பார்க்கறதெல்லாம் என்ன ஒரு காலத்தில் ஒளிஞ்சிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது.
அப்போது ஆனால் லைஃப்பு பார்க்கும்போது இன்றைக்கி நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன், என் வாழ்க்கையில் குறைவுகளே இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை, இருக்குது. என்ன காரணம்? ஆனால் வசனத்துக்கு ஆப்போசிட்டாக என் வாழ்க்கையில் இருக்க காரணம் என்ன? அப்போ வசனத்தில் ஏதோ ஒரு ஆழமான ஒரு காரியம் இருக்குது, அதை நான் தெரியாமல் இருக்கிறேன், அந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால் அந்த சத்தியம் என்ன பண்ணிடும்? விடுதலையாக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். வசனம் அப்படி தான் சொல்லுது. நான் சொல்கிறது எல்லாமே வசனம் தான். நேரம் அதிகமானதுனால நான் உங்களுக்கு எந்த பகுதியெல்லாம் சொல்லாமல் அப்படியே வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஏதோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும், அப்படி வசனம் சொல்லலை. இந்த வசனம்லாம் கிடைக்கும், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் கிடைக்கும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒரு நல்ல வீடு கட்டி பார்க்க முடியாது, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்ச ரூபா கேஷ் வச்சுருக்க முடியாது. அப்படிலாம் பைபிள் ஒரு நாளும் என்ன பண்ணல, சொல்லலை. தேவன் தம்முடைய பிள்ளைகள் குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் விரும்புகிறார். கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் எல்லாம் எப்படி மாற்றப்பட்டோமா? ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டோம். ஐஸ்வர்யம் தவறு அல்ல, ஐஸ்வர்யம் நல்லது தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் தேவனை விட்டு உங்களை பிரிச்சிருச்சுன்னா அது கெட்டது. இந்த வேறுபாடு நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த வேறுபாடு தெரியாதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐஸ்வர்யத்தை வெறுத்துறோம். இல்லையோ ஐஸ்வர்யமாக அது வேண்டாம், தங்கமாக அது வேண்டாம், நகை அது வேண்டாம், ஏன்னா அது பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அது இருக்கணும். ஆனால் அது உங்களை தேவனை விட்டு பிரிக்குது அப்படின்னா அது பாவம். அது மாத்திரமல்ல, தேவனை விட்டு உங்களை பிரிக்கிற எந்த காரியமும் பாவம்தான். தேவனை விட்டு பிரிக்காதபடிக்கு நம்ம பார்த்து கொண்டோம்னா நம்ம அந்த விஷயத்தில் என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். கடந்த காலத்தில் நீங்கள் செய்தியில் இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணோம், சகோதரர் ஜெபித்தார், நம்ம பார்த்தோம். ஒரு ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி பகுஜன் சமாஜ் அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சி, உத்தரப்பிரதேசத்தில் 4 முறைக்கு மேலே முதல்வராக இருந்த மாயாவதி அப்படிங்கிற, எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மாவை ஒரு காலகட்டத்தில் போற்றி புகழ்ந்தாங்களோ அது மாதிரி அங்கே தேசிய அளவில் பார்க்கப்பட்ட ஒரு தலைவர். அந்த கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் கடந்த நாட்கள் என்ன பண்ணுறாரு, கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வாழும்போது அவரை பற்றி நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியல. ஆம்ஸ்ட்ராங்னா யாருன்னு தெரில. என் பொண்ணு கேட்குது, ஆம்ஸ்ட்ராங்னா அந்த நிலாவில் போய் கால் வச்சார் அவர் தானே? அப்படி நிலாவில் போய் கால் வச்சவரும் ஆம்ஸ்ட்ராங் தான், அவர் பேர் நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாட்களில் வாழ்ந்தவர் ஆம்ஸ்ட்ராங். ஆமாம், நான் பார்த்துருக்குறேன். நான் அவரை முகத்தை பார்த்ததில்லை. அந்த விளம்பரம்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள், அந்த செவுத்தெல்லாம் எழுதியிருப்பாருங்க பார்த்தீங்களா, பிப்ரவரி 2 பிறந்த நாள் காணும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஏதாவது மாநாடு இருந்தால் அந்த செவுத்தில் எழுதியிருப்பாங்க. அப்போ நான் சேலத்தில் நிறைய தடவை அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அந்த மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற அவருடைய பெயரை நான் பார்த்துருக்குறேன், ஆனால் முகத்தை நானும் பார்த்ததில்லை. அவர் மரித்த பிறகு தான் இவர் யார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வருது. அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார். அதாவது அரசியல்லாம் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் அதெல்லாம் இருக்க தான் இல்லை. ஆனாலும் இவர் கொஞ்சம் ரொம்ப அவர் அப்படி இருந்தாலும் அவரும் கட்ட பஞ்சாயத்து மற்ற ரவுடிசம் அந்த மாதிரி விஷயங்களில் அவரோ அல்லது அவர் கூட இருந்தவங்களோ ஈடுபட்டாலும் அவர் நல்ல காரியங்களை செஞ்சுருக்கார். என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, பட்டியலின மக்களை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இவர் ஆக்சுவலாக ஒரு வக்கீல். இவர் ஒரு வக்கீல் அப்படிங்கிறதுனால இவர் ஒரு 500 வக்கீலை உருவாக்கியிருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம், 500 பேர். இப்போ நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், நான் லா படிக்கணும், வக்கீல் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நேராக சென்னைக்கு போய் அவரை பார்த்தா போதும். அவர் போய் என்ன பண்ணுவார், அழகாக அந்த ஃபீஸு முதற்கொண்டு அந்த 5 வருஷம் படித்து முடிப்பதற்குண்டான பண தேவைகள் எல்லாமே அவரே செலவு பண்ணி, சொந்த காசில் செலவு பண்ணி அவங்கள ஒரு வழக்கறிஞராக மாற்றுவது தான் இவருடைய வேலையாக. இது எவ்வளோ நாளாக நடந்திருக்குது, கடந்த 15 வருடமாக நடந்திருக்குது. ஆனால் ஒருத்தருக்கும் தெரியல, எனக்கே தெரியல. அல்லேலூயா. ஆனால் இறந்த பிறகு அதை ஆழமாக தோண்டி பார்க்குறாங்க, இவர் அப்படிப்பட்டவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தா அவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது, அவ்வளோ நல்ல விஷயமா செஞ்சுருக்கிறார். அப்போது இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையில் அவர் 52 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு எத்தனை வயசு ஆச்சு? 52 வயசு. இப்போ தான் ரீசெண்டாக தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு திருமணம் நடந்திருக்குது. அவங்களுடைய மனைவியும் ஒரு ஒரு வக்கீல், பொற்கொடின்னு சொல்லி, அவங்களுக்கு 2 வயசில் நம்ம விஷன் மாதிரி ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்குது. அந்த பெண் குழந்தை ஒன்று இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வீட்டு வாசலில் 10 பேர் கொண்ட 8 பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்திருக்கிறார். அவருக்கு பணங்கள் எக்கச்சக்கமாக இருந்தது, பெயர் புகழ் எக்கச்சக்கமாக இருந்தது. ஆனால் ஜீவன் என்ன பண்ண முடியல, காப்பாற்றவே முடியல. அவர் ஒரு துப்பாக்கி ஒன்று வச்சுருந்தாராம். அதை வச்சு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க பாலிமர் நியூஸில். அந்த துப்பாக்கியோடைய விலை 20 லட்சம். என்னது?
அந்த துப்பாக்கியினுடைய விலை 20 லட்சம். ஒரே ரவுண்டில் 9 ஷாட்ஸ் பண்ணலாம், அதாவது 9 பேரை கொள்ளலாம். ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. நீங்கள் கூட அந்த செய்தி இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். அதை வந்து அவர் ஆல் இண்டியா லைசன்ஸோடு வச்சுருக்கிறார். அந்த துப்பாக்கி வந்து கவர்மெண்ட்டில் என்னென்ன லைசன்ஸ் வாங்கணுமோ ஆல் இண்டியா, அவர் இந்தியாவுக்குள்ளே எங்கே போனாலும் அந்த துப்பாக்கி என்ன கொண்டு போகலாம் அவருடைய தற்பாதுகாப்புக்காக. ஏன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு அந்த மரண அச்சுறுத்தல் எப்போது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டில் அவர் அப்ளை பண்ணி பர்மிஷனோட 20 லட்ச ரூபா மதிப்புள்ள துப்பாக்கியை எப்போதும் வச்சுருப்பார். ஆனால் அன்றைக்கி மட்டும் அவர் கையில் இல்லை. அவருடைய சொத்து பத்து கணக்குப்படி பார்த்தா 2000 கோடி. எத்தனை? 2000 கோடி. அவருடைய பிஸ்னஸே ரியல் எஸ்டேட்டு தான், வேறு ஒன்றுமே இல்லை. நிலத்தை வாங்குவது, விற்பது, வீடு கட்டுறது, வைக்கிறது, இந்த பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நிறைய நன்மை செஞ்சுருக்கிறார். நான் சொன்னது போல் ஒரு பையனை படிக்க வைக்கிறதே கஷ்டம். இவனை எல்கேஜி சேர்க்கறதுக்கு நான் வருஷத்துக்கு 24,000 ரூபா கட்ட வேண்டியது இருக்குது. அவர் ஒரு மாணவன் அல்ல, 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை லா படிக்க வச்சு இன்றைக்கி அவங்க வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ செலவாகும்? எல்லா செலவும், படிப்பு செலவு மாத்திரமல்ல, அந்த 5 வருஷமும் அவங்களுக்கு தேவையான உணவு செலவு வந்து எல்லாம். உனக்கு ஆசை இருந்தால், படிக்கணும்னு ஆசை இருக்கா, அவனை வக்கீலாக்கணும். அவருக்கு என்ன அப்படின்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர். நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் ஆட்சிக்கு வரணும், நம்ம எல்லாம் ஆளுகை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு ஹிந்துவாக இருந்து அம்பேத்கருடைய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் பௌத்த முறைப்படி தான் திருமணம் செஞ்சுருக்கிறாரு. அவர் வாழ்கிற அந்த ஊரில், அந்த பகுதியில், பெரம்பூரில், அந்த அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு புத்த விகாரை கட்டியிருக்கிறார். நிறைய நன்மை செஞ்சுருக்கிறார். இன்றைக்கெல்லாம் வந்து அழுகிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததே அவர் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லலாம், இதில் விஷயத்தில் பார்த்தது என்ன அப்படின்னா, இவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறாரு. பல ஆயிரங்களை சம்பாதிச்சாலும் பல ஆயிரங்களை செலவழிச்சிருக்கிறார் மற்றவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இவன் வக்கீல் ஆகிறதுனால இவருக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்குதா? இல்லை இவன் வக்கீலாகி சம்பாரித்து இவருக்கு எதுவும் கொடுக்க போகிறானா? ஒன்றுமே இல்லை. தன்னலம் கருதாமல் சுயநலம் கருதாமல் உண்மையாக பொதுநலத்தோடு வாழ்ந்திருக்கிறார். 52 வயசு வரைக்கும், 49 வயசுக்கு கல்யாணமே பண்ணல, பொது வாழ்க்கையில் தான் இருந்திருக்கிறாரு. சரி, கடைசி நாட்களில் சரி நம்ம திருமணம் பண்ணி நமக்கும் ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக திருமணம் பண்ணார். எல்லாமே நல்லது தான் செஞ்சுருக்கிறார். அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. ஏதோ அவங்க கூட இருக்கிறவங்களோட வேற ஒரு ஆற்காடு சுரேஷன் சொல்லி ஒரு ரவுடியோடைய கொலை வழக்கில் இவர் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அப்படி தான் இவர் தான் பண்ணாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லை. இவரும் அதில் இருந்திருக்கிறாருன்னு ஒரு எண்ணத்தில் தான் அவன் செத்து போன அந்த ரவுடியோடைய தம்பி வந்து இவரை கொண்டுட்டான். நான் யோசித்தது என்ன அப்படின்னா, இவருக்கு புகழ் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, பணம் இருந்தது, தற்காப்புக்கு கவர்மெண்ட் லைசன்ஸோட 20 லட்ச ரூபா மதிப்புள்ள துப்பாக்கி இருந்தது. ஆனால் உயிரை காப்பாற்ற முடிஞ்சதா? அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் இல்லை என்று சொன்னால் இந்த அதுதான் வசனம் சொல்லுது, நீ உலகம் முழுவதையும் ஆதாயத்தைப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு. நான் அதை தான் நேற்று யோசித்தேன். நல்ல ஒரு கெட்டவராக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்ல மனுஷனாக இருக்கிறாரு. அவருடைய தம்பி, ஆமாம் அதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள், ஆம்ஸ்ட்ராங்கோடைய தம்பி ஒருவர் போதகராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் செய்தியில் அதிகம் சொல்லலை. நான் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்து 2 நாளாக அதுதான் வேலை. ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் பூமியில் இருந்து போயிருக்கிறாரு. கிறிஸ்துவ தான் அறியல, அவ்வளோதான். ஆனால் அவர் மட்டும் கிறிஸ்துவ அறிஞ்சிருந்தாருன்னா இந்த மரணம் அவருக்கு ஏற்பட்டிருக்காது. நான் அப்போ யோசித்தேன், இவர் வாழ்க்கையில் பண்ணதெல்லாம் நல்லது தான் பண்ணியிருக்கிறார். நல்ல உயரிய சிந்தையோடு இருந்திருக்கிறார். வாழும் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார் உண்மையாகவே. ஆனால் ஜீவன் என்ன பண்ண முடியல. அந்த மரணம் கூட ஒரு சாதாரணமான ஒரு மாரடைப்பு வந்துச்சு, இறந்தார் அப்படின்னா கூட ஒன்றும் பண்ணியிருக்காது, தெரிஞ்சிருக்காது. நீங்கள் அரசியல் தலைவர்கள்லாம் இறக்குறாங்க பார்த்தீங்களா, மாரடைப்பில் இறந்துடுறாங்க, ஒரு 5 நிமிஷத்தில் உயிர் போயிடுது. அப்படி ஒரு சமாதானமான ஒரு மரணமாக இருந்தால், ஆனால் அந்த கடைசி நிமிஷத்தில் அவர் எவ்வளோ துடித்து இறந்துருப்பார். கொடூரமான முறையில் 8 பேர் கொண்ட கும்பலால் ஒருத்தன் சொல்கிறான் பாதி மூஞ்சே இல்லைங்கிறாங்க. அவங்க அப்படி வெட்டியிருக்கிறாங்க கொடுமையாக. சுண்டு விரல்லாம் துண்டாயிருச்சுங்கிறான். இவனுக்கு செய்தியை பரப்புறதுக்காகவே இப்படி போடுறாங்க. நரம்பெல்லாம் வந்து தொங்குதுங்கிறான், எலும்பெல்லாம் நொறுங்கிருச்சுங்கிறான். இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது, அந்த மனுஷன் என்னையா தப்பு பண்ணார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அவ்வளோ நல்ல மனுஷன். 500 இளைஞர்களை வழக்கறிஞர்களாக மாற்றி உருவாக்கின ஒரு மனுஷன். பணங்கள் இருந்துச்சு, சொத்துக்கள் இருந்துச்சு, செல்வாக்கு இருந்துச்சு. ஆனால் உயிர் என்ன பண்ண முடியல. அதுதாங்க சொல்கிறேன், இன்றைக்கி நம்மக்கிட்ட பணங்கள் இல்லை, சொத்துக்கள் இல்லை, செல்வாக்கு இல்லை, ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் ஒரு காலத்தில் நினச்சேன் பணம் இருந்தால் போதும், எல்லாமே சாதிச்சிடலாம் இந்த பூமியில் அப்படின்னு நினச்சேன். கர்த்தர் இருந்தால் போதும், இந்த பூமியில் எதை வேணாலும் சாதிக்கலாம். அல்லேலூயா. பணம் தேவையில்லை, பணம் அவசியம், நம்முடைய தேவைகளுக்கு பணம் தேவை. ஆனால் அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது. அறிவு இந்த வசனத்தில் இருக்குது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யனாக தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பவே முடியாது, தண்டனைக்கு என்ன பண்ண முடியாது, தப்ப முடியாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே
ஐஸ்வர்யத்தை தரும். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யமாய் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நான் தான் நினச்சேன், அவர் மட்டும் கிறிஸ்தவராக இருந்திருந்தாருன்னா, அவருடைய தம்பி பாஸ்டராக இருக்கிறார், ஒரு டைம் கூடவா அவரை பற்றி இயேசு பற்றி சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பௌத்த மதத்தில் இருக்கிறவங்களையோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் சுவிசேஷமாக அவங்களுக்கு சொல்லவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் மாதிரி என்ன பண்ணுவாங்க, வசனத்தை நீங்கள் என்ன தான் சொன்னாலும் திரும்பி திரும்பி கேள்வி தான் கேட்பாங்களே ஒழிய ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் படித்த ஒரு வழக்கறிஞர் தான். ஆனால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர் இருதயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கி இவ்வளோ ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும், இத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவராக இருந்தாலும், அதில் ஒருத்தர் அழுகுறார், ஒரு பையன், அங்கே இத்தனை பேர் இருந்து உன்னை காப்பாற்ற முடியலையே சாமி அப்படின்னு அழுகுறார். இவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க, ஒருத்தர் காப்பாற்ற முடியல, உயிர் போச்சு. இன்றைக்கி என்ன பண்ண முடியும்? உயிரை திருப்பி வர வைக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியும். அந்த 20 லட்ச ரூபா துப்பாக்கி வேஸ்ட். சம்பாதிச்ச பணங்கள் தான் அவங்க பொண்ணு அவங்க மனைவியை இது பண்ணிக்குவாங்க. ஆனால் அவருடைய ஜீவனை காப்பாற்ற முடியல. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு கிறிஸ்து தேவை. தேவனுடைய தூதர்களை இறக்கி கூட ஆண்டவர் பாதுகாத்திருப்பார், அவர் தேவனை நம்பியிருந்தான். நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், இவ்வளோ நல்ல மனுஷன் இறக்குறாரு, கடவுள் உதவி செய்யக்கூடாதா? கடவுளுக்கு நீ வழியை திறந்தால் தானே அவர் உதவி செய்ய முடியும். இல்லை, இந்த கதவை இப்போ நான் சாத்தி வச்சுட்டேன், நீங்களாம் உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வர முடியுமா? நான் என்ன பண்ணணும்? கதவை திறக்கணும். திறந்தால் தானே நீங்கள் வரணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குது. ஆனால் கதவை நான் திறக்காமல் உள்ளே வானா எப்படி வர முடியும்? வர முடியும். அதே போல தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு நீங்கள் வழியை திறக்க வேண்டும். அவர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வியாதிகள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். உங்களுக்கு பலவீனங்கள் சுகவீனங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். உங்கள் பணங்கள் மருத்துவத்துக்கு வீணாக செலவழிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார். நீங்கள் வாழ்ந்திருக்கணும், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் வாசலை நம்ம தான் என்ன பண்ணாமல் இருக்கிறோம்? திறக்காமல் இருக்கிறோம். எப்படி வாசலை திறக்கிறது? அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது நிமித்தம். இந்த வேதாகமத்தில் ஒரு மனிதன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அது யாருன்னு மட்டும் நம்ம ஒரு சம்பவத்தை வாசிச்சுட்டு இந்த நாளுடைய நம்ம செய்தியின் வேலையை முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்காவின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 1லிருந்தே வாசிச்சிருங்க. லூக்கா 5வது அதிகாரம் 1லிருந்து 7 முறை 7வது வசனம் வரை வாசிக்கலாம். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் வலைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். சீமோன் உடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஒரு மனிதன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். பேதுரு, சீமோன் பேதுரு. அவன் எந்த சூழ்நிலையில் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான் அப்படின்னா, அவன் ஒரு பரம்பரை மீனவன். நைட்டெல்லாம் போய் வலையை விரித்து மீனை பிடிக்கலான்னு சொல்லி பார்த்துட்டான், ஒரு மீன் கூட கிடைக்கல. அதை தான் அவன் சொல்கிறான், ஐயரே, முழுவதும் நான் என்ன பண்ணேன்? பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஆழத்தில் தள்ளி போய் வலையை போடுங்கிறார். இப்போ இவனுக்கு இவன் என்னுடைய அனுபவத்தை நம்புவானா, வார்த்தையை நம்புவானா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு சீமோன் பேதுரு வரார். அவருக்கு தெரியும், யாருக்கு? சீமோன் பேதுருக்கு தெரியும் எந்த நேரத்தில் கடலுக்குள்ளே போனால் மீன் பிடிக்க முடியுங்கிறது. இரவில் தான். நீங்கள் நல்லா பாருங்கள், மீனவர்கள்லாம் எப்போ மீன் பிடிக்க போவாங்க? பகலில் யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? போக மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பகலில் தான் போங்கிறார். இந்த பூமியினுடைய சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டாக தான் ஆவிக்குரிய உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அவன் தாத்தா பாட்டி ஆகிட்டான், உனக்கு கர்ப்பத்தில் குழந்தையை நான் தருவேன்னு ஆண்டவர் சொல்லுவார். நம்புவதற்கு எதுவும் இருக்கு. அவள் கல்யாணமாகாத கன்னியாக இருப்பாள், உன் வயிற்றில் ஒரு கரு உண்டாகும், அதுதான் இந்த பூமியே ரட்சிக்க போதுங்க. சாத்தியமே இல்லாத ஒரு காரியத்தை சாத்தியப்படுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா நடக்கிற காரியத்தில் இப்படி போனால் புள்ளம்பாடி வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்படி போங்க புள்ளம்பாடி வரும்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா?
ஆனால் நம்ம ஆண்டவர் நினச்சா இப்படி போனாலும் புள்ளம்பாடி அங்கே வைக்க முடியும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நான் அடிக்கடி என் மனைவிட்ட சொல்லுவேன், லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் லாஜிக்கலாக என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் ஆண்டவர். நான் இப்போ சொன்னேன்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னா புள்ளம்பாடி, இங்கே இருக்கிற புள்ளம்பாடி பூமியே சுற்றி விட்டு அங்கே கொண்டு வந்து வர வச்சிருவார். நமக்காக அவர் செய்வார். அல்லேலூயா. வேதாகமத்தில் நடந்திருக்கிறது. ஒரே ஒரு சின்ன கிதியோனை வச்சு ஒரு பெரிய சேனையை முறியடிக்கிறார். கொஞ்சம் பேரை வச்சு பலவீனமானவர்கள், ஐயோ நான் போனால் செத்துருவேன்னு சொல்லி பயப்படுறான். உள்ளே போகலை, போகிறதுக்கு முன்னாடியே பயப்படுறான். ஆனால் அவனை கொண்டு மீதியானவர்களை என்ன பண்ணுறாரு, முறியடிக்கிறார். ஒரே ஒரு எஸ்தரை கொண்டு இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் யூதர்களுக்கு ஒரு பெரிய சகாயத்தை செய்கிறார். ஆண்டவருக்கு எப்பவுமே ஒரு பெரிய கூட்டம் தேவையே இல்லை. அவருடைய வார்த்தையை கேட்குற ஒருத்தர் இருந்தால் போதும், உலகத்தையே ஆண்டவர் கலக்கி எடுத்துருவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நான் திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு கூட்டத்தை தேடினேன்னு வசனம் சொல்லலை. ஒரு மனுஷன்பா, ஒரே ஒரு மனுஷன் எனக்கு என்னுடைய செவி, என் வார்த்தைக்கு செவி கொடுத்தா போதும், நான் தேசத்தை அழிக்க மாட்டேங்கிறார். ஆனால் அது ஒரு மனுஷனை கூட அவரால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ ஆனால் இப்போ நிறைய பேர் இருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையினால். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம தேசம் அழிக்கப்படாமல் இருக்குதுன்னா அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம தேசத்தில் பல பாவங்கள் பெருகி கொண்டு தான் இருக்குது. பல நேற்று அந்த படுகொலைகள் போன்ற இந்த காரியங்கள்லாம், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்துச்சுன்னா பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். ஆமாம், நீ படுகொலை பண்ணிட்டுன்னா உன்னை படுகொலை பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது பழைய ஏற்பாட்டு காலத்தில். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால கிருபையாக தேவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார், நம்மளை மன்னித்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நான் சொல்ல வருகிற காரியம் என்ன அப்படின்னா, பேதுரு முழுவதும் போய் பிரயாசப்பட்டுட்டார், ஒன்றும் அகப்படலை. தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறார், இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து நிற்கிறது தான் அப்படி நான் சொல்கிறேன். நிற்கும் போது அவர் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். என்ன சொல்கிறாரு, ஆழத்தில் போய் வலைய போடுங்கிறார். இப்போ இவருடைய கான்வர்சேஷனை பாருங்கள். இவர் சொல்கிறார், பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நான் மீனவன், எங்கள் அப்பா மீனவர், எல்லாரும் எங்களுக்கு தெரியும் எப்போ போனால் மீன் கிடைக்கும், எங்கே போனால் மீன் கிடைக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலை. ஆனாலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஆனாலும் உமது வார்த்தையின்படியே செய்கிறேன். அந்த வார்த்தை தான் அந்த மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி செஞ்சிச்சு. என்ன நடந்துச்சு, வார்த்தையை நம்பி போனாங்க. எதை நம்பி போனாங்க, இவன் இதுக்கு முன்னாடி நைட்டு போகும்போது அவனுடைய வலையை நம்பி போனான், அவன் கூட இருக்கிற மீனவர்களை நம்பி போனான், அவனுடைய ஞானத்தை நம்பி போனான், அவனுடைய அனுபவத்தை நம்பி போனான். ஒன்றும் என்ன பண்ணல, கிடைக்கல. இப்போ வார்த்தையின்படி போகிறான். ஆனால் போகக்கூடிய சூழல் அப்படியே ஆப்போசிட். பகல் நேரத்தில் மீனே கிடைக்காது, அவர் சொல்கிற இடத்துல மீன் இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆனாலும் உமது வார்த்தையின்படியே செய்கிறேன்னு சொல்லி போனான், வலையை வீசினா. கொண்டு போனது ஒரு படகு, வரும்போது 2 படங்கு நிறைய நிரப்பினார்கள். நிரப்பிட்டே இருக்கிறான், மீன் அவ்வளோ வந்துருச்சு. அல்லேலூயா. வேதாகமத்தில் மீன் என்பது ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. இன்றைக்கி தேவ சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பிரயாசப்பட்டுட்டீங்க, ரொம்ப நாள் ஜெபிச்சிட்டீங்க, ரொம்ப நாள் காத்திருந்துட்டீங்க, இந்த நன்மை என் வாழ்க்கையில் நடக்கும், இந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இன்றைக்கி கடந்து செல்லுங்கள். இந்த மாதத்தில் அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. பரிபூரண ஆசீர்வாதங்கள். பாருங்கள், இவனுக்கு மட்டும்தான் மீன் இருந்தால் கூட போதும்னு நினச்சிருப்பான். இவன் கூட வேலை செய்கிறவங்களுக்கு மீன் இருந்தால் நினச்சிருப்பான். அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போனதுனால 2 மடங்கு. பக்கத்தில் வேறு யாரோ மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. பாவம், அவன் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டான். அவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான், ஏன்னா அவனுக்கும் மீன் கிடைக்கல. அவன் பகல் ஃபுல்லாக ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கணும், கொஞ்சமாவது மீன் கிடைச்சா தான் வீட்டுக்கு போய் பிள்ளைங்க குட்டிக்கு சோறு போட முடியும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும், என்னென்னா யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் சேர்த்து மீன் ஆண்டவர் இவங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்கள். அவன் கூப்பிட்றான், ஐயோ மீன் என்னடது இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சைகை காட்டுறான். பேதுரு, வாயா இங்கே இருக்குது என் மீன், வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த படகையும் நிரப்புறாங்க. அந்த வசனத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. வலைகள் கிளியத்தக்கதாக அவ்வளோ பெரிய பெரிய மீன், அவ்வளோ ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். ஒன்று தான் இதில் 2 காரியம், முக்கியமான காரியம். ஒன்று, தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் போனார்கள். 2வது, என்ன நடக்குது, நைட்டெல்லாம் பேதுரு போயிட்டு மீன் இல்லைன்னு சொல்லி வந்துட்டான், கவலையோடு வலைகள்லாம் அலசிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல ஒரு பிரசங்கம் நடக்குது. என்ன நடக்குது, பிரசங்கம் நடக்குது. அந்த வசனம் ஆரம்பிக்குது, தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கூடி வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் பிரசங்கம் பண்ணணும். அந்த பிரசங்கம் பண்ணுவதற்கு அவர் உட்கார்றதுக்கு ஒரு இடம் தேவை. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு இடம் தேவை. அதுக்கு என்ன பண்ணுறாரு, இந்த பேதுருடைய படகை யூஸ் பண்ணுறாரு.
இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, கேட்குறார். இதுலையாவது அவர் உட்கார்ந்தான்னு இருக்குது. இன்னொரு இடத்துல வந்து சீமோன் பேதுருட்டே கேட்குறார், எப்போ அவன் படகை கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் மனசார என்ன பண்ணுறான், கொடுக்குறான். நம்மளா இருந்தால் என்ன பண்ணிடுவான், ஐயோ நீ வேற ஏன் போய் அந்த பக்கம் டென்ஷனாக இருக்குது, நானே நைட்டு ஃபுல்லாக போயிட்டு படகுல போய் ஒரு மீன் கூட இல்லாமல் இருக்கிற, நீ வந்துட்டு இப்போ தான் படகு வேணும்னு அப்படின்னு நம்ம திட்ட மாட்டோமா? சும்மாவே நம்ம டென்ஷன் ஆகும். இன்னும் ஒன்றுமே கிடைக்காம நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு, இந்த நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு காலையில் வீட்டுக்கு வர்றவங்கள பாருங்கள், அவ்வளோ அகோரமாக இருப்பாங்க பார்க்குறது. ஏன்னா அந்த தூக்கம் ஒரு பக்கம் கலக்கம், அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த தூக்கத்தை தாங்கி வேலை வேறு செஞ்சுருப்பாங்க பாருங்கள், அதனுடைய டயர்டு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும்? நானும் நைட்டு வேலைக்கு போயிருக்கிறேன், அதனால தான் தெரியும். அலையிலே ஹட்சன் சூப்பர் ஐஸ்கிரீம் கம்பெனியில் என்னுடைய வேலையே நைட்டு ஒர்க்கு தான், சூப்பர்வைசர் தான். நைட்டில் போயிட்டு சூப்பர்வைசர்னு வெளியே சொல்லிக்குவேன், ஆனால் நான் அங்கே லேபராக தான் இருந்தேன். வெளியில் கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கிறதா. நீங்கள் என்ன சார், எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஹட்சன் சூப்பர் ஐஸ்கிரீமில் சூப்பர்வைசராக இருக்கிறேன்ட்டு. அங்கே போனால் எனக்கு மேலே 4 சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஏய் தம்பி என்னடா பண்ணுற, அந்த வேலையை சைடாக அந்த வேலையை சார் தான் வச்சுட்டு தான். வெளியே போகும்போது கோட்டை போட்டுட்டு கெத்தை போட்டுட்டு, என்ன எங்கே வேலை செய்கிறீங்க? நான் ஹட்சனில் சூப்பர்வைசராக இருக்கிறேன். அலையலோயா. ஆமாம், அப்படிலாம் ஓட்டணும் காலங்கள். அவ்வளோ கடினமாக இருக்கும் வேலை, நிற்க முடியாது. ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்துருப்போம், அவ்வளோ கை வலிக்கும். மிஷின் தான் எல்லாமே. அந்த மிஷின் கொண்டு வந்து ஐஸ்கிரீம் கொட்டிக்கிட்டே இருக்கும், அதை ஒருத்தர் க்ளோஸ் பண்ணணும், ஒருத்தர் எடுத்து பாக்ஸில் வைக்கணும், ஒருத்தர் வந்து பண்ணணும். ஏன்னா மிஷினை போட்டு விட்டு சூப்பர்வைசர் போயிடுவார் தூங்குறதுக்கு. அந்த மிஷினுக்கு வந்து கணக்கு தான், இத்தனை மணி நேரம் ஓடுச்சுன்னா இவ்வளோ யூனிட்ஸ் ஐஸ்கிரீம் ஓடி இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் அவர் போயிடுவார். அதில் கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுனாலும் எங்களுக்கு தான் பிரச்சனைங்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்குறோம். அது மாதிரி இந்த பேதுருவும் அவ்வளோ தூக்க கஷ்டத்தைப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கலன்னு வேதனையில் இருக்கிறான். ஆனால் அப்போ கூட இயேசு கிறிஸ்து கேட்டார்னு சொல்லி தன்னுடைய படகை கொடுக்குறான். இப்போ என்ன ஆகுது, ஒன்றும் எதிர்பார்க்கல, உட்கார்ந்தார் ஆண்டவர், வசனத்தை கொடுத்தார். யாருக்கு கொடுக்குறாரு? ஜனங்களுக்கு. இந்த வசனம் அவனுக்கு போயிருக்காதா? அவன் பக்கத்தில் தான் இருக்கிறான், அவன் பக்கத்தில் உட்காந்து வலையை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், அலசிட்டு இருக்கிறான். அப்போ இங்கே பண்ணுற அந்த வார்த்தையை அவனுக்குள்ளே போய் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுது. அந்த வார்த்தையை கேட்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்புறம் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வசனத்தை கேட்டு போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறார், நீ எனக்கு உதவி செஞ்சல, என்னுடைய காரியத்துக்கு நீ செஞ்சல, உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது இவங்க வந்து சொல்லலை, நான் நைட்டெல்லாம் போய் கஷ்டப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு போய் ஒன்றும் பண்ணல. பேதுரு அப்படி எதுவும் பேசினதா இருக்குதா பைபிளில்? இல்லை. இது என்ன அர்த்தம்? உங்களுக்கு இன்னது தேவை என்பது பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் சொன்னனாலும் அவருக்கு என்னங்கிறது தெரியும். அல்லேலூயா. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறது வசனம். ஆனால் நீங்கள் சொல்லலைனாலும் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிச்சு, அவன் ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கிறான் பாவம், நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு. அதை விட என்ன பண்ணியிருக்கிறான், இப்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். இத்தனை ஜனங்கள் வசனத்தை கேட்பதற்கு இந்த படகை நம்மளுக்கு கொடுத்தா, இவனை வெறுமையை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தில் போய் வலையை போடுங்கிறார். அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு மாற்றம் நடக்குன்னு எனக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம் இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லி போனவன் வெறுங்கையாக போனான், வந்தபோது 2 படகோட மீன்களோடு வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறேன். 2 காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிபூர்ணமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீ லாஸில் இரு, அவன் லாஸில் தான் இருக்கிறான், கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு மீன் கூட இல்லை, நஷ்டத்தில் இருக்கிறான். ஆனாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தான். அவனால் அப்போ என்ன கொடுக்க முடிஞ்சிச்சு? கையில் காசு இல்லை, ஆனால் படகு இருந்துச்சு. சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து பிரசங்கம் பண்ணும்படி இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, கொடுத்தான். 1. 2வது வார்த்தையின்படி போனான். சொல்லுங்கள். 1வது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். சொல்லுங்கள், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். 2வது கர்த்தருடைய வார்த்தையின்படி சென்றான். இந்த 2 சாவிகள் தான் உங்கள் ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் திறக்க போகுது. அல்லேலூயா. இந்த 2 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நிப்பாட்டுறாதீங்க. இன்றைக்கி பார்க்குறேன், பல பேரை பார்க்குறேன், பல ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் ஒரு சில நேரத்தில் பார்க்க வேண்டிய சூழல் வரும். எல்லாம் கடினமாக உழைப்பாங்க, வேலை செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனீங்களா? போகலைங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் டபுள் டியூட்டி போடுறாங்க அப்படிங்கிறேன். இன்றைக்கி 144வது வாரம் இந்த அழுந்தலைப்பூர் கிராமத்தில் சபை நடக்கிறது. அல்லேலூயா. இதுவே இவ்வளோ பெரிய ஒரு சாட்சி. இந்த கிராமத்தில் 144 வாரம் சபை நடக்குதுன்னா இவ்வளோ பெரிய விஷயம், தேவன் செய்த கிருபை. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த 144 வாரத்தில் ஒரு வாரம் கூட என் மனைவி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், ஆனால் சபையை புறக்கணிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கிடுவாங்க எப்படியாவது. ஒன்று மதியான டியூட்டியை வாங்கிடுவாங்க, இல்லை நைட் டியூட்டி வாங்கிடுவாங்க, இல்லைனா வேறு யார்ட்டையாவது பேசி. கர்த்தருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நமக்கு எதுக்குங்க? நான் என்ன சும்மாவாக இருக்கிறேன், நான் டியூட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது முடியாதா? முடியும்.
நான் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லா புகழும் ஆல்வினுக்கு தான். அல்லேலூயா. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கிறிஸ்துவுக்கு தான். அல்லேலூயா. தேவன் ஒரு இருதயத்தை அப்படி படுத்தலை, ஆயத்தப்படுத்தலை அப்படின்னா யாராலையும் அப்படி கிறிஸ்துவுக்காக வாழ முடியாது. நான் எத்தனை வேலை இழந்திருக்கிறேன் தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை தரல, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவ் இல்லைங்கிறதுனால பல வேலைகள் இழந்திருக்கிறேன். நான் சேஃப்டி சூப்பர்வைசராக ஒரு சேஃப்டி இன்ஜினியரிங் படித்த உடனே எனக்கு வேலை கிடச்சிச்சு பாண்டிச்சேரியில் ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியில். என் கூட படித்த அப்படியே 18 பேர் படித்தோம். என் பேட்சில் இருக்கிற 18 பேருக்கும் அப்படியே அந்த கம்பெனிக்காரங்க கேம்பஸில் செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க வேலைக்கு. 17 பேரும் செலக்டு. கடைசியாக நானும் போகிறேன். இல்லை, எனக்கு என்னையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு வார்த்தை கேட்டேன். அவங்க எல்லோரும் வந்து சேலரி எவ்வளோன்னு கேட்டாங்க, லீவ் எத்தனை நாள் தருவீங்க கேட்டாங்க, அதெல்லாம் கேட்டாங்க. நான் கேட்டால் போய் ஒரே ஒரு கேள்வி, சண்டே லீவ் தருவீங்களா சார் அப்படின்னாங்க. தம்பி, இது பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஸோ சண்டே நோ லீவ் அப்படின்ட்டாங்க. எதையுமே யோசிக்கல, வேலையே வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு. எல்லாம் திட்டாங்க, ஏன்டா உங்கள் அப்பா அம்மாலாம் பாவம் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய படிப்பு படிக்க வச்சுருக்குறாங்க, வேலை கிடைக்கிறதே இந்த காலத்தில் என்னது கஷ்டம், நீ என்னடா பைத்தியம் மாதிரி கிடைச்ச வேலையை வேணான்னு சொல்லிட்டு போகிற அப்படின்ட்டு. அப்போலாம் ரொம்ப தீவிரம், ஃபயர்னா அவ்வளோ ஃபயரு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே வந்த புதுசு 10வது படிக்கும் போது நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தேன். இயேசுவுக்காக எதையும் செய்யலான்னு சொல்லி இறங்குறோம். பல வேலைகள் இழந்தேன். அதுக்கப்புறம் சேலத்தில் நான் போகாத கம்பெனியே கிடையாது. நீ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான் இருப்பேன். இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருப்பேன், இன்னும் சட்டையெல்லாம் சுருக்கம் இருக்காது, டெய்லி அயன் பண்ணிட்டு தான் இருப்பேன். குளிக்கிறனோ இல்லையோ, ஆனால் ட்ரெஸ்ஸு சூப்பராக போட்டு போவேன். அல்லேலூயா. அப்போ தான் இன்டர்வியூவில் இப்போ செலக்ட் பண்ணுவாங்க. ஆமாம், மூஞ்சி மட்டும் வெள்ளையாக இருக்கும் பவுடர் அடிச்சுக்கிட்டு, மற்றதெல்லாம் காலத்தெல்லாம் கருப்பாக தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே பளிச்சுட்டு இருக்கும். கொஞ்சம் கரையாக இருந்துச்சு எங்கள் அம்மா, அவ்வளோதான், ஒழுங்காக துவைக்கணும் அப்படின்ட்டுருவேன். ஆனால் வேலைங்களை ஒன்றும் போவேன். அப்படியே நீ டிவிலாம் பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படியே ஃபைல் எடுத்துக்கிட்டு வேலையாக போய் இருக்கணும். அது மாதிரிலாம் உண்மையாக நடந்திருக்கு என் வாழ்க்கையில். அப்படியே போவேன். தினத்தந்தி வரி விளம்பரம் நமக்காகவே கண்டுபிடிச்சது. ஆமாம், அல்லேலூயா. வரி விளம்பரத்தில் ஒரு நம்பர் கூட விட மாட்டேன். அப்போல்லாம் கூட, இப்போல்லாம் ஃப்ரீ, மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். அப்போ வந்து செகண்ட்ஸு. நான் என்ன பண்ணுவேன், டாட்டா டோக்கோமோ சிம்மை போட்டு 2 நிமிஷத்தில் மிஸ்டு கால் தான் விடுவேன். ஏன்னா இப்போ காசு போயிருமே, போடுறதே 10 ரூபா ரீசார்ஜ், அதில் 7 ரூபா தான் ஏறும். நல்ல வேலை டாட்டா டோக்கோமோக்காரன் அப்போ வந்து செகண்ட்ஸில் வந்து, அதுக்கு முன்னாடி ஒரு கால் அட்டன் பண்ணிட்டா 1 ரூபா போயிடும். அப்படியே கையில் வச்சுட்டே இருப்போம். ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோன்னா மிஸ்டு கால் விடுறதுக்கு அப்படியே ஒரு ரிங்கு போனோம், டக்குன்னு கட் பண்ணுவோம் பாருங்கள். அவன் அதையும் மிஸ் பண்ணி அந்த ஒரு ரிங்லேயே எடுத்துருவான் பாருங்கள். 1 ரூபா போயிடும். ஐயோ ஏன்டா அதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் காலங்கள் மாறினுச்சு. டாட்டா டோக்கோமோ செகண்ட்ஸில் வந்துச்சு. சார் வணக்கம் சார் அப்படின்பா. அவன் பேசுறது எனக்கு கேட்கும், கம்பெனிக்காரங்க பேசுகிறது எனக்கு கேட்கும். சார் இது மாதிரி இங்கேருந்து பேசுகிறேன் சார்னு சொல்லுவான். சொல்லுங்கப்பா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கேட்பாங்க. சார் ஒன்றும் புரியல சார், ஒன்றும் புரியல சார்னு வேணே கட் பண்ணிடுவேன். காசு போயிரும்ல. அல்லேலூயா. ஐயோ பாவம், அந்த தம்பி ஏதோ ஃபோன் அடித்தார் பாவம், கட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் அடிப்பாங்க. அப்படியெல்லாம் ஃபோன் அடித்து கேட்பேன், வர சொல்லுவாங்க, போவேன், எல்லாமே செலக்ட் ஆயிடுவாங்க. கடைசியாக இதுதான் கேட்பேன், சண்டே லீவ் தருவீங்களா? சண்டே நோ லீவ். இன்னொரு இடத்துல சண்டே லீவ் தருவீங்களா? சண்டே டபுள் சேலரி வேணாம். இப்படியே வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன். எல்லாம் திட்டுவாங்க, என்னடா இவன் டெய்லியும் மாப்பிள்ளை மாதிரி போகிறான், மாப்பிள்ளை மாதிரி வாரான். இவங்களாம் எங்கள் வீட்டில் ஒரு கட்டத்தில் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நான் வேலைக்கு தான் போயிட்டு வரேன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் நான் போயிட்டு வரது இன்டர்வியூக்கு, ஒவ்வொரு கம்பெனியாக போயிட்டு வேலை கேட்டுட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கிறேன். ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவங்க தம்பி வேலைக்கு தான் போயிட்டுருக்கிறார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னடா ஒரு மாதமே ஆச்சு இன்னும் சம்பளம் வாங்கலை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் இன்னும் வேலையே கிடைக்கல, எனக்கு வேலையே கிடைக்கல, அப்புறம் எப்படி சம்பளம் கிடைக்கும்? அங்கெல்லாம் வீட்டில் போய் சொல்ல மாட்டோம். வீட்டில் சொன்னால் அவ்வளோதான், ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டால் தரல, அதனால் வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னோம்னா அவ்வளோதான். அதனால் வீட்டில் சொல்ல மாட்டேன், இல்லைம்மா அவங்க கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல தெரில, அப்புறம் அதை செய்ய சொன்னாங்க, அதை தப்பாக செஞ்சுட்டேன். ஆனால் அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் ஒரு தடவை கொஷின் கேட்டவர் தப்பாகவே கேட்டார், நான் சொன்ன ஆன்சர் கரெக்டாக போச்சு. அவரும் ஆச்சரியப்பட்டார். ஒரு ஹிந்திக்காரர், அவர் சேலத்தில் ஒரு பிளாஸ்டிக், அதுவும் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி தான். ஏன்னா இந்த சேஃப்டி இது படித்ததுக்கு இந்த பிளாஸ்டிக் கம்பெனி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் எடுப்பாங்க. கொஷின் கேட்டவரே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கேட்டார். ஆனால் நான் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டேன். ஆனால் அவருக்கு இப்படியா அப்படின்னாரு. அப்புறம் நான் அவருக்கு விளக்கம் சொன்னேன், சார் நீங்கள் சொன்ன கொஸ்டின் இதுதானே, இதுக்கு இதுதானே சார் ஆன்சர் அப்படின்னு. கரெக்ட் வெரி குட் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அவ்வளோ ஞானம் இருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லைங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன். இதெல்லாம் எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பேசுகிறதுக்கு வரல, செயலில் செஞ்சு காட்டியிருக்கு. அல்லேலூயா. அந்த நாட்களில் கடந்து போனது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. வீட்டில் திட்டுவாங்க, தண்ட சோறுன்னு திட்டுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே திட்டுவாங்க. எப்படி இருக்கும் சாப்பாடு, அப்போ தான் பசியில் இருக்கும், போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேன், அப்போவே திட்டுவாங்க. ஆமாம், வேலைக்கு போகிறதுக்கு ஒன்றும் வசதி இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் துப்பு இல்லை, சோறு மட்டும் கொட்டிக்கிறது அப்படின்பா. என்ன பண்ணுறது, ரோசத்தெல்லாம் அப்போ தான் அப்படியே ரோசம் அப்படியே மாலாம் பொங்கி வரும். அந்த பொங்கையெல்லாம் வச்சு பொங்கலாக்கி சாப்பிட்டுட்டு தான் இருப்பான் முடியும், வேறு வழி இல்லை. ஆனால் நாட்கள் கடந்துச்சு. ஆண்டவர் பார்த்தார், அந்த உண்மையை பார்த்தா, அந்த கொஞ்சத்தில் இருக்கிற உண்மை
எதுக்காக? அப்போ நான் ஒரு ஊழியக்காரனும் இல்லை. எனக்கு தேவை உங்களை மாதிரி ஒரு விசுவாசி. சண்டே சர்ச்சுக்கு போகணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அங்கே போனாலும் எனக்கு எதுவும் வாய்ப்பெல்லாம் தரமாட்டாங்க. உங்களை மாதிரி உட்காந்து வசனம் வாசிப்பேன், அவ்வளோதான். காணிக்க பாடல் எப்போயாவது கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை கேட்டிங்க அப்படின்னா மகிமையாய் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. நான் அப்போ நினைக்கல எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கிற மனைவி கிடைப்பாங்க, நான் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பேன், எனக்கு ஷேர் மார்க்கெட் குறித்த ஞானத்தை தேவன் தருவார், என்னாலேயும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எந்த விதமான நாலேஜுமே இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால, அவருடைய வார்த்தை நம்பி இருந்ததுனால இன்றைக்கி தேவன் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கி எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இஎம்ஐஸ் கட்டுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் குறைவில்லை. குறைவுக்காக நான் ஏங்கினதே இல்லை. குறைவில்லாமல் தேவன் நடத்துகிறார். இதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். 2 காரியங்களை செய்யுங்க. 1, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 2வது, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. சொல்லுங்கள், கர்த்தருக்கு முக்கியத்துவம், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய். இந்த 2 காரியம் இந்த மாதம் முழுவதும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து உங்கள் காலடியில் சேர்க்கும். அல்லேலூயா. காடையை தேடி இஸ்ரவேல் ஜனங்கள் போகல, கீழ்காற்றை ஆண்டவர் வீச பண்ணினார். காடைகள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டது. அவன் எப்படி சாப்பிட்டானா? மூக்கில் வெளியே வருது. சாப்பிட்டது எங்கேருந்து வருது? மூக்கு வழியாக வெளியே வருது. அந்த அளவுக்கு போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்கிற உங்கள் வாழ்க்கையில் போதும் 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 என்று நீங்கள் சொல்லுகிற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுது. அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவங்க வெட்கப்பட்டு போனதாக பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம் கொஞ்ச நாட்கள். அந்த நாட்களை கடந்துட்டிங்கன்னா உங்களை விட ஆசீர்வாதமான ஆட்கள் யாருமே இல்லை. நான் சொன்ன நேற்று அந்த படுகொலையை பற்றி, பல லட்சங்கள், பல கோடிகள், துப்பாக்கிகள், 20 லட்சம் மதிப்புள்ள துப்பாக்கி, ஆல் இண்டியா லைசன்ஸ், பல மக்கள் செல்வாக்கு, எதுவும் அவருடைய ஜீவனை காப்பாற்ற முடியுது. காரணம், அவர் வாழ்க்கையில் கர்த்தர் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். எந்த சத்துருவும் உங்கள் எல்லைக்குள்ளே வர முடியாது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர முடியாது, உங்கள் ஆரோக்கியத்தின் மேலே கையை வைக்க முடியாது, உங்கள் பொருளாதாரத்தின் மேலே இருக்கிற எல்லா சாபங்களும் சிலுவையின் மேலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீங்கியது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினீர். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளில் எங்களை கொண்டு வந்தீர். உங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது ஆண்டவரே. அன்றைக்கு அந்த சீமோன் பேதுரு முழுவதுமாக வெறுமையாக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் உம்முடைய வசனம் ஜனங்கள் போவதற்கு ஒரு காரணமாக இருந்தான். அவன் அந்த படகை கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் அவனை வெறுமையாக விடவில்லை. உடனடியாக அவனுக்கு 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்களை ஆசீர்வதித்து கொடுத்தீர். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இங்கே வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளின் மீது கட்டவிழ்க்கப்படுவதாக. இவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம், சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கலாம், பொருளாதாரத்தில் நெருக்கடியோடு கடன் பிரச்சனையோடு இருக்கலாம். இன்றைக்கு அந்த சாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் 2 மடங்கான ஆசீர்வாதங்கள் இவர்கள் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் செய்வீராக. உங்கள் வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாது, அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.